கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம ஆதியாகமம் 44 அதிகாரம் பார்த்துக்கிறோம். 44வது அதிகாரத்தில் யோசேப்புடைய சகோதரன் சகோதரன் பென்யமீனை வர சொல்லி அவன் இப்போ எல்லாரும் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் விருந்து பண்ணதை நம்ம பார்க்குறோம். கடைசியில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள்லாம் கொடுத்து அவங்கள அனுப்பிவிட்டு இருக்கும்போது அவனுடைய சாப்பாட்டு பாத்திரத்தை பென்யமீன் பைகளை சாக்கில் போட்டிருப்பான். அவங்க கொஞ்சம் தூரம் போன உடனே விசாரணைக்காரனை அனுப்பி நீ அவனை மட்டும் யார் பையில் இருக்குன்னு சொல்லி, ஏன்னா இவன் தான் வைக்க சொல்லி வச்சது, அதனால நீ பார்த்து அவனை என்ன செஞ்சு கூப்பிட்டு வந்துருன்னு சொல்லி விட்டுப்பாப்புல. அதே மாதிரி அவங்க போய் என்ன செக் பண்ண போயிருக்கும்போது ஒவ்வொருத்தர் சாக்காக பார்க்குறாங்க. ஒருத்தர் சாக்குலையும் இல்லை. அவங்க யார் சாக்கு இருக்கோ அவங்க அடிமை, அவங்க சாகட்டுன்னுலாம் சொல்லியிருந்தாங்க, வாக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அங்கே பார்க்கும்போது கடைசியில் ஒருத்தர் சாக்குலையும் இல்லை, பென்யமீன் சாக்கில் இருந்ததை பார்த்தோன்னே இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டமாயிற்று. ஏன்னா யூதா தன் தகப்பன்கிட்ட அவனை அனுப்ப நான் தான் உமக்கு உத்தரவாதி அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்து கொட்டு வந்ததுனால யோசேப்பிட்ட என்ன சொல்கிறான், இப்போ இவன் இவன் சாக்கில் இருந்ததுனால அவனை கொண்டு யோசேப்பிட்ட கூட்டு போகும்போது யூதாவும் கூட ஏதாவது சகோதரர்கள்லாம் கூட போய் என்ன செய்கிறாங்க, நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி யூதா கேட்குறான். அப்போ இல்லை, யாருடைய சாக்கில் இந்த இது தட்டு இருந்துச்சோ வெளித்தட்டு அவன் தான் அடிமை அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அப்படி சொல்லும்போது என் தகப்பனார் நினைச்சிருவார் இல்லைங்கிறனால இறந்து போயிடுவார், அதனால் எங்கள் தகப்பன் நேரிட்டு தீங்க எனக்கு காண முடியாது, அதனால் நான் நினச்சிறேன் நான் அவனுக்கு பதிலாக நான் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிறான்னு சொல்கிறான். அதை அப்படி சொல்லிட்டு நான் அவன் இல்லாமல் என் தகப்பட்டு அங்கே யாரும் போக முடியாது, போனால் வச்சத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னான். இது 44வது அதிகாரத்தை இதோட நம்ம முடிச்சிருந்தோம். இன்னைக்கு 45 அதிகாரம். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, யோசேப்பு என்ன செய்றான், தன் அருகே நின்ற சகோதரர்கள் இது வரைக்கும் தன்னை யாருன்னு வெளிப்படுத்தலவன். அவங்களுக்கு சோதனை காலம்னு சொன்னபடி இது வரைக்கும் அவங்கள சோதிக்க தான் செஞ்சுருக்காப்புலே தவிர இன்னும் இது வரைக்கும் அவங்களுக்கு உண்மையை சொல்லலை. ஆனால் அவர்களும் தன்னுடைய சகோதரன் சொல்லி கண்டுபிடிக்கலை. இப்போ தான் யோசேப்பு என்ன செய்கிறான், இப்போ இந்த வார்த்தைகள்லாம் சொன்ன உடனே இப்படி எங்கள் இளைய சகோதரன் நாங்கள் எப்படி விட்டு போனால் எங்கள் அப்பாவுக்கு நேரிட தீங்க நாங்கள் எப்படி எங்கள் காண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை பார்த்த உடனே இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தோடனே இப்போ யோசேப்பு என்ன செய்கிறான், தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்கக்கூடாது பிடிக்கணிட்டான். யாவரும் என்னை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லிட்டான். வெளியிலன்னா மற்றவர்களை, தன்னோட சகோதரர்கள் நிற்கிறாங்க, மற்றவங்களை எகிப்தியர்கள் இருப்பாங்களோ அவங்க எல்லாத்தையும் என்னை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லிட்டான். பென்யமீனை பார்த்தோன்னே என்ன செஞ்சுட்டான், அவர்கள் அழுக வந்தது, அதை அடக்கி கொண்டு வீட்டுக்குள்ளே போய் அழுதுட்டு வந்தான். தன்னோட சகோதரர்களை பார்க்கும்போது அதே போல தான் அவங்க முன்னால் அழகுபடி வீட்டுக்குள்ளே போய் அழுதுட்டு வந்தான். ஆனால் இப்போ இவங்கெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் சொன்னதை பார்த்த உடனே இப்போ அவனால் அடக்கி கொள்ள முடியாதபடிக்கு என்ன செஞ்சுட்டான், எல்லாரும் வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு தன்னோட சகோதரர்கள் மத்தியில் தன்னை என்ன செய்கிறான், வெளிப்படுத்திட்டு தன்னை அடக்கி கொண்டிருக்காதபடிக்கு என்ன செய்கிறான், தன் அருகே நிற்கிற சகோதரர்கள் எல்லாத்தையும் அவங்க மட்டும் தான் நிற்கிறாங்க. அப்போ என்ன செய்யறான், சத்தம் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அழுத உடனே இப்போ எகிப்தர்லாம் கேட்குறாங்க, பார்வோனுடைய வீட்டாரெலாம் கேட்குறாங்க. ஏன்னா அவன் சொல்கிறான், யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை அறிமுகப்படுத்தும் போது யாரும் கிட்ட இல்லை, ஆனால் அழும்போது இவங்களாம் நினைச்சுறாங்க கிட்ட நிற்கிறாங்க, எகிப்தர் நிற்கிறாங்க, பார்வோன் வீட்டாருக்கெல்லாம் கேட்குறாங்க. அப்போ யோசேப்பு தன் சகோதரியை பார்த்து சொல்கிறான், நான் தான் யோசேப்புன்னு சொல்கிறான். இது வரைக்கும் சொல்லலை, இப்போ தான் சொல்கிறான், நான் தான் உங்கள் சகோதராகி யோசேப்பு அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா, என் சகோதரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என் தகப்பனார், ஏன்னா இப்போ இளைய சகோதரனை பார்க்கணுன்னு சொன்னால் இளைய சகோதரனை பார்த்தாச்சு, இப்போ அப்பா மட்டும் தான் பார்க்கல, அதனால அவன் சொன்னான் என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, இவனுக்கு யோசேப்புக்கு பயந்து போய் இருக்கிறாங்க. நான் தான் யோசேப்புன்னு சொன்ன உடனே இவங்க இறக்குனே குழியில் தூக்கி போட்டாங்க, விற்று போட்டாங்க, நான் அவங்களை கொண்டுலாம் படுத்துனாங்களா, அதனால இப்போ அவங்களுக்கு பயம் உண்டாயிற்று. பயத்தினால அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அப்பா உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியாதபடிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, கலக்கமுற்று போய் இருக்கிறாங்க. அப்போ யோசேப்பு தன்னோட சகோதரன் இங்கே சொல்கிறான், என்கிட்ட வாருங்க அப்படிங்கிறான். கிட்ட வாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க எல்லாரும் கிட்ட இருக்கிறாங்க, பயந்து போய் வராங்க. அவன் அன்பில் கூப்பிட்றான், அவங்கெல்லாம் பயந்து போய் நினைச்சுறாங்க கிட்ட வராங்க. அப்போ யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் என்னை எகிப்துக்கு போகும்படி விற்று போட்டீங்களா, உங்கள் சகோதரன் அந்த யோசேப்பு நான் தான் அப்படிங்கிறான். என்னை இவ்விடத்தில் வரும்படிக்கு விற்று போட்டதுனால நீங்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டான், சஞ்சலப்பட வேண்டாம், உங்கள் எல்லாத்துக்கும் ஜீவரச்சனை செய்யும்படிக்கு தேவன் என்ன செஞ்சிட்டாரு, உங்களுக்கு முன்னவே அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்கிறான். ஏன்னா இப்போ இப்படி பஞ்சகாலம் வந்திருக்கு. இப்போ யோசேப்பு முன்னால் வந்ததுனால தான் கத்தனை அவனோட இருந்து அவனை ஆசீர்வதித்ததுனால தான் இப்போ பஞ்சத்துக்கும் உதவி செஞ்சுட்ருக்கான். இது யோசேப்புங்க வரலன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா, நடந்திருக்காது. பஞ்ச காலத்தில் எல்லோரும் பட்டியாக தான் கிடக்கணும். அதனால தான் அவன் சொல்கிறான், உங்களுக்கு ஜீவரச்சனை செய்யும்படி தான் கத்தர் உங்களுக்கு முன்பாக என்னை அனுப்பியிருக்கிறாரு,
அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், விசாரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். தேசத்தில் இப்போ 2 வருஷம் பஞ்சம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்குது. 5 வருஷமும் உழவும் இருக்காது, அறுப்பும் இருக்காது, இனி பஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் பஞ்சத்தினால நம்முடைய வம்சம் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை இருக்கிறாரு ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காக்கவும் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, உங்களுக்கு முன்பாக இங்கே முதலாவது என்னை அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். சொல்கிறான். அதனால் நீங்கள் என்னை அனுப்பலை, அதனால் நீங்கள் இதை என்ன செய்ய வேண்டாம், என்னை குறித்து வேதனைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தேவன் தான் என்னை நினைச்சிருக்காரு, இவரிடத்துக்கு என்னை அனுப்பியிருக்கிறாரு. தேவன் என்னை இவரிடத்துக்கு அனுப்பி என்னை பார்வனுக்கு ஒரு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் ஒரு கர்த்தாவாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் என்னை ஒரு அதிபதியாகவும் வைத்தாருன்னு சொல்கிறான். அதனால் நீங்கள் சீக்கிரமாக என்ன செய்யுங்க, என் தகப்பன் இடத்துக்கு போங்க, போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் என்னை ஒரு அதிபதியாக வச்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள் எல்லாரும் நேரம் என்னிடத்துக்கு வர, நீங்கள் தாமதிக்க வேண்டாம். நேரம் வரும், உங்களுடைய பிள்ளைகளும் வரும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் வரும், உங்களுடைய ஆடு மாடுகள் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வாங்க, வந்து இங்கே வந்து கோசே நாட்டில் சமீபத்தில் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தீங்கும் இருக்காது, உங்களுக்கு எந்த வறுமையும் இருக்காது. ஏன்னா 5 வருஷம் உங்கள் பஞ்சம் இருக்கிறனால நான் உங்களை நினச்சிவேன், நாங்கள் வச்சு உங்களை நாங்கள் போஷித்து நான் பாதுகாப்பேன். உங்களோட பேசுகிற வாய் என்னுடைய வாய் தான், பெண்ணினுடைய வாயை தவிர வேறு இந்த யோசிப்புடைய வாயை தவிர வேறு எந்த வாயும் இல்லை என்பதை நீங்களும் என்னுடைய தம்பியாக பெண்ணியமீனும் என்ன செய்யுங்க, உங்களுடைய கண்களை என்னை காண்க இருக்கிறது, நான் தான் யோசிப்பு. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் எல்லாருமே எகிப்துக்கு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதனால் நீங்கள் எதுவுமே என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், கர்த்தர் தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறார், நீங்கள் எதுவுமே வருத்தப்பட வேண்டாம்னு சொல்கிறான். சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்கிறான், தன்னுடைய தம்பி ஆகிய பெண்ணியமீனை கட்டி கொண்டு என்ன செய்கிறான், அவனோட கழுத்தை கட்டி கொண்டு அழுறான். வெகு நேரமாக என்ன செய்தான், அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுறான். தன் தம்பி கழுத்தை கட்டி கொண்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் மற்ற அவனுடைய சகோதரர்களை அவங்க எல்லாத்தையும் என்ன செய்கிறான், முத்தம் செய்கிறான். எல்லாத்தையும் முத்தம் செய்துட்டு அவர்களையும் கட்டி கொண்டு என்ன செய்கிறான், அழுதுட்டு இப்போ அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஒருவருக்கு ஒரு என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க, சம்பாதித்து கொண்டுக்கிறாங்க, பேசுகிறாங்க. எல்லாரும் பேசி முடிச்சுக்கிட்டாரு. இப்போ எல்லா ஜனங்களுக்கும், எகிப்தில் உள்ள ஜனங்கள் எல்லாத்துக்கும் யோசேப்பின் சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது செய்தி பார்வோன் அரண்மனையில் எல்லாம் பிரசித்தமாயிற்று. பார்வோன் அரண்மனையில் பிரசித்தமானது மட்டுமல்ல, பார்வோன் அவனுடைய ஊழியக்காரரும் என்ன செய்கிறாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க. யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க செய்தி கேள்விப்பட்டோன்னே பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனுடைய அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க. இப்போ இந்த சமயத்தில் இப்போ பார்வோன் என்ன செய்கிறான், யோசேப்பை நோக்கி சொல்கிறான். இப்போ அவர் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால் பார்வோன் என்ன செய்கிறான், யோசேப்பை நோக்கி கூப்பிட்டு சொல்கிறான், நீ ஒன்று சகோதரோட சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்கள் கழுதையின் மேல் நீங்கள் என்ன செய்யுங்க, பொதி ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போங்க. கானான் தேசத்துக்கு போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்க. நான் உங்களுக்கு எகிப்து தேச நன்மையை நான் தருவேன், தேசத்தின் கொழுமையை நீங்கள் நினச்சலாம் சாப்பிடலாம். அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் மனைவிகள் எல்லாத்தையும் நினச்சிங்க, நீங்கள் அழைச்சிட்டு வாங்க சொல்லி அதுக்கு நினச்சிறேன், வண்டிலாம் நான் தரேன், வண்டிலாம் நீ அனுப்பி விட்டு எகிப்து தேசத்துலேருந்து எல்லாத்தையும் இங்கே அழைச்சிட்டு வர சொல்லு, தகப்பனையும் சேர்த்து அழைச்சிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இங்கே உள்ள நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தாச்சுன்னா நாங்கள் என்ன தட்டுமுட்டுகள் பொருட்கள்லாம் என்ன செய்யணும் ஒன்றும் நினைக்க வேண்டாம், நான் உங்களுக்கு எல்லா தட்டுமுட்டுகள் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், அதனால் இங்கே எதுக்குமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீ என்ன செய்ய, ஒன்று சகோதரர்கிட்ட சொல்லி கழுதை மற்ற வண்டி எல்லாத்தையும் ஏற்றி என்ன செய்ய, வருவதுக்கு உள்ள பொருட்கள் சாப்பிட்றதுக்குள்ள ஆகாரங்கள் எல்லாமே எடுத்து அனுப்பிவிட்ரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லி அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, பார்வன் கட்டளையிட்டார். அவங்க எந்த இடத்துல அவங்க விருப்பப்படுறாங்களோ அந்த இடத்துல வச்சு நான் அவர்களை என்ன செய்வேன், நான் போஷிப்பேன் அப்படின்னு சொல்லி போஷிப்பேன், அதனால் நீ உன்னோட சகோதரர்களுக்கு இதை அறிவிச்சிரு அப்படின்னு சொல்லி பார்வன் என்ன செஞ்சுட்டாரு, யோசேப்பை நோக்கி கூப்பிட்டு சொல்லிட்டாரு. இப்போ பார்வன் யோசேப்பிட்டு இதை சொன்ன உடனே இப்போ பார்வன் யோசேப்பு என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னுடைய இஸ்ரவேலின் குமாரர்கள்ட்ட தன்னுடைய சகோதரர்கள்ட்ட சொல்கிறான். சொல்லி என்ன செய்கிறான், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் வண்டிலாம் உங்களுக்கு அனுப்பி விட்றேன், பார்வனுடைய கட்டளைப்படி நான் உங்களுக்கு வண்டிலாம் அனுப்பி விட்றேன், உங்களுக்கு வழிக்கு ஆகாரத்தெல்லாம் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒவ்வொருவனுக்கும் நான் மாற்று வசத்தெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்னா, இப்போ அவங்க அப்பாவெல்லாம் அனுப்பிட்டு கூட்டிகிட்டு வரணும், அடுத்தது அவங்களோட மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரணும்ல, அதுக்காக என்ன செய்கிறான், வண்டியெல்லாம் கொடுக்குறான். கருத்தருக்கு பார்வன் கட்டளை விட்டு வண்டியை கொடுக்குறான். வண்டியை கொடுத்தது மட்டும் இல்லை, அவங்க வழிக்கு போச்சில் வரச்சில ஆகாரங்கள் சாப்பிட வேணும்ல, அதனால் அந்த ஆகாரங்களை கொடுக்குறான். மற்றபடி அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் வந்து தன்னுடைய சகோதரர்கள் 11 பேருக்கும்
உள்ள 10 பேருக்கு 11 பேருக்கும் மாற்று வஸ்திரங்களை கொடுக்குறான். ஆனால் பென்யமீனுக்கு மட்டும் என்ன செய்றான், 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்குறான். மற்ற சகோதரர்களுக்கு மாற்று வஸ்திரங்களை கொடுக்குறான். ஆனால் பென்யமீன் தன் கூட பிறந்தவன்ல, அதனால என்ன செய்றான், பென்யமீனுக்கு 300 வெள்ளிக்காசு 5 மாற்று வஸ்திரங்கள் என்ன கொடுக்குறான். அப்படியே என்ன செய்றான், தன்னுடைய தகப்பனுக்கு 10 கழுதையின் மேலே என்ன செய்றான், 10 கழுதையின் மேலே எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதையின் மேல் தன் தகப்பனுக்கு வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் என்ன செய்றான், ஏற்றி அனுப்புகிறான். 10 10 20 கழுதை 20 கழுதை மேலே தன்னுடைய தகப்பனுக்கு என்ன செய்கிறாங்க, இப்போ எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்கள், மற்றும் வழிக்கு வேண்டிய தானியம், அப்பம், தின்பண்டம் எல்லாம் என்ன செய்கிறான், ஏற்றி அனுப்பிவிடுறான். அனுப்பி விட்டுட்டு நீ சொல்கிற, நீங்கள் போகிற வழியில் என்ன செய்ய வேண்டாம், ஒருவருக்கு ஒருவர் சண்டை பண்ணி கொள்ளாதிருங்க என்று அவன் தன் சகோதரருக்கு என்ன செய்றான், சொல்லி அனுப்புகிறான். ஏன்னா இதுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கான்ல, அதனால் என்ன செய்றான், இன்னும் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் சண்டை போடாதுன்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவங்களெல்லாம் என்ன செய்றான், அனுப்பிவிடுறான். இப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அனுப்பி விட்டாச்சு. இப்போ எல்லாரும் கானான் தேசத்துக்கு தன்னுடைய தகப்பனிடத்துக்கு என்ன செய்கிறாங்க, வண்டியோட சகல பொருட்களோடு என்ன செய்கிறாங்க, வராங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து எகிப்திலிருந்து இப்போ கானான் தேசத்துக்கு வந்தாச்சு. கானான் தேசத்துக்கு வந்த உடனே தன்னுடைய தகப்பனிடத்தில் இப்போ அவங்க தன்னோட சகோதரர்கள் 11 பேரும் பேசுகிறாங்க. என்ன பேசி, நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் எகிப்தில் இப்படி யோசேப்பு இவரோட தான் இருக்கிறான், யோசேப்பு தான் அதுக்கு அதிபதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அங்கே இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்குதான், 2 வருஷம் பஞ்சம் தான் முடிஞ்சிருக்கான். அதனால் பார்வோனும் யோசேப்பும் நம்மளை என்ன செய்ய, அவங்களுக்கு தான் அழைச்சிக்கிட்டு அங்கே வர சொல்லியிருக்காங்களா. அங்கே வந்து கோசேன்னு ஒரு நாடு இருக்கான். அந்த நாட்டில் நல்லா ஆடு மாடுகளுக்கு செழிப்பான இடமா இருக்குது. அதனால் எல்லோரும் இங்கே வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வண்டியை கூட்டிகிட்டு வரதுக்கு வண்டி அனுப்பிவிட்ருக்காப்புல. மற்றபடி வழிக்கு வேண்டிய ஆகாரங்களையும் கொடுத்து விட்ருக்காப்புல, மாற்று வஸ்திரங்கள்லாம் கொடுத்து விட்ருக்காப்புல. அதனால் நம்ம உங்களை ஏற்றிட்டு வர சொல்லி விட்டுருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தைகளை யாக்கோபு கேட்ட உடனே, யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா, அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறானா அப்படின்னு சொல்லி என்ன செய்றான், அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாயிடுச்சு. அந்த சந்தோஷத்தில் அவர் இருதயமே தான் மூர்ச்சி அடைஞ்சிச்சான். அப்படி இருதயமே நிற்கிற மாதிரி மூர்ச்சி அடைஞ்சிச்சு. ஆனாலும் அவர் நம்பலையாம். யோசேப்பின் உயிரோடு இருக்கான்னு சொன்னதை அவர் வந்திருக்கார், நம்ப வந்திருக்காரு. ஆனாலும் யோசேப்பு தங்கள் சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவங்க சொன்ன போதும் தகப்பனை ஏற்றுக்கொண்டு வரும்படி வண்டிகளை அனுப்பிவிட்ருக்காருல, அந்த வண்டிகளை கண்டபோது இப்போ யாக்கோபுடைய ஆவியை உயிர்த்திச்சுன்னா இப்போ போன உயிர் மீண்டும் வந்துச்சுன்னு சொல்லுவாங்களே, அதே போல் இப்போ என்ன செய்கிறான், இந்த வார்த்தைகளை கேட்டோன்னா அதிர்ச்சியில் மூச்சு அடைஞ்சிடான். இப்போ யாக்கோபின் ஆவி இருந்துச்சு, உயிர்ப்பிக்கப்படுது. இப்போ அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, என்னுடைய மகன் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான்ல, இது போதும், நான் மரணமடையக்கு முன்பாக போய் நான் என்ன செஞ்சிடுவேன், நான் அவனை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், சந்தோஷப்படுறான். யாக்கோபு இந்த காரியங்களை குறித்து என்ன செய்கிறான், சந்தோஷப்படுறான். இந்த அடுத்தபடியாக என்ன செய்கிறான்னா, இப்போ இது வரைக்கும் 45 அதிகாரங்கள் முடிச்சிருச்சு. இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கர்த்தர் அவனுக்கு அவ்வளவு பாடுகளை அனுமதித்து அவனை வந்து பெரிய அதிகாரியாக அந்நிய தேசத்தில் அவனை மாற்றிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்தை அவன் கொடுமைப்படுத்தினால தன்னுடைய குடும்பத்தையும் வச்சு போஷிக்கக்கூடிய கிருபை அவனை கொண்டு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. இதே போல் தான் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உபத்திரங்கள் பாடுகள் வருதுன்னா, நம்மளையும் கர்த்தரை ஒருபடி தூக்குறதுக்கு தான் நமக்கு என்ன செய்யுது, ஆசீர்வாதங்களுக்கு தரதுக்கு தான் நமக்கு உபத்திரங்கள் பாடுகள் வருது. அதனால் கண்டு பின்னாடி அதுபடிக்கு நம்ம யோசிப்பை போன்று கர்த்தரை உறுதியாக நம்ம பற்றி பிடித்து கொள்ளும்போது கர்த்தருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். அடுத்தபடியாக இப்போ வந்து 46வது அதிகாரம். 47வது அதிகாரத்தில் இப்போ என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் என்ற யாக்கோபுக்கு தான் ஒரு பேர் இஸ்ரவேல்னு கர்த்தர் பேர் 2 இடத்துல பேர் வச்சான்னு சொல்லி பார்த்தோம்ல. இப்போ அந்த இஸ்ரவேல் என்ன செய்கிறான், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு என்ன செய்கிறான், பெயர் சேபாவுக்கு போகிறான். பெயர் சேபாவில் தன் தகப்பனார் ஈசாக்குடைய தேவனுக்கு என்ன செய்கிறான், பள்ளியிடுறான். ஏன்னா ஆபிரகாமும் என்னதுனாலும் பள்ளி செலுத்தி கொண்டு தான் இருக்கிறாப்புல. ஈசாக்கும் அப்படி தான், யாக்கோவும் அப்படி தான். என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு பலி செலுத்திடுவாங்க. அதே போல் இப்போ நல்ல செய்தியை கேள்விப்பட்ட உடனே இப்போ என்ன செய்கிறான், இஸ்ரவேல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு என்ன செய்கிறான், நேராக பெயர் சேபாவுக்கு போகிறான். பெயர் சேபாவில் போய் அங்கே தன் தகப்பனுடைய ஈசாக்குடைய தேவனுக்கு என்ன செய்கிறான், பலியிடுறான். ஏன்னா பெயர் சேபாவில் பலிபீடம் கட்டி
கட்டியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, அது விட அந்த பள்ளிக்கூடத்தில் போய் நினைச்சுறாங்க, இவங்களாம் நினைச்சுறாங்க தன் குடும்பமாக எல்லாரும் நினைச்சுறாங்க அங்கே போகிறாங்க. போய் தேவனுக்கு பலியிட்டு செலுத்துகிறான். அன்று இரவில் பலி செலுத்தின அன்று ராத்திரியில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தரிசனமாறார். என்ன தரிசனமாறான்னா, யாக்கோபே யாக்கோபே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு சொன்னோன்னே இப்போ யாக்கோபே என்ன சொல்கிறான், இதோ அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படி சொன்னோன்னே இப்போ கர்த்தர் அவனோட என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நான் உன் தகப்பனுடைய தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்து புறப்படுறதுக்கு நினச்சிட்டா, நீ பயப்பட வேண்டாம், அங்கே நான் உன்னை நினச்சிட்டேன் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னுடைய எகிப்துக்கு வருவேன், நான் உங்களை திரும்பவும் என்ன செய்வேன், உன்னை வர பண்ணுவேன், யோசிப்பு தன் கையால் தன் கண்களை மூடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்படியே கர்த்தர் என்ன செய்கிறாரு, இப்போ இஸ்ரவேலோடு பேசுகிறாரு. பேசின உடனே இப்போ என்ன செய்கிறாருன்னா, அதுக்கு பின்பு யாக்கோபு என்ன செய்கிறாரு, பெயர்சேபாலேருந்து இப்போ பிரயாணப்படுறாரு. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி பேசி முடித்த உடனே இப்போ நம்ம சித்தந்தான் அப்படின்னு சொல்லி அறிஞ்சிட்டார். அதனால் இப்படி என்ன செய்கிறாரு, அந்த பெயர்சேபாலேருந்து பிரயாணப்பட்டு நேராக புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாப்புல. இப்போ இஸ்ரவேல் குமாரர்கள் தங்கள் தகப்பனையும் தங்கள் தங்கள் தகப்பனாய் யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளையும் என்ன செய்கிறாங்க, வண்டிகள் மேல் ஏற்றுக்கொண்டு தாங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோபுன்னு சந்ததி யாவர் என்ன செய்கிறாங்க, எகிப்துக்கு போகிறாங்க. யாக்கோபு பெயர்சேபால போய் கர்த்தருக்கு பலி செலுத்திட்டு அப்புறம் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து என்ன செய்கிறான், பார்வோன் அனுப்பின வண்டியில் ஏற்றுக்கொண்டு ஆடு மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறான், அழைத்து கொண்டு போகிறான். இப்போ கானான் தேசத்துலேருந்து என்ன செஞ்சு பெயர்சேபாலேருந்து புறப்பட்டு எகிப்து போயிடுச்சு. இப்போ அவன் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரோடு கூட எகிப்துக்கு என்ன செய்கிறாங்க, அழைத்து கொண்டு போகிறாங்க. இப்போ இப்படியாக என்ன செய்கிறாங்க, இப்போ இஸ்ரவேல் குடும்பம் எல்லாம் எகிப்துக்கு வந்தாச்சு. இப்போ எகிப்துக்கு யாரெல்லாம் வந்தால் அவங்க வந்து சொல்லி நம்ம பார்க்குறோம். யாக்கோபுடைய இப்போ நம்ம அங்கேருந்து நம்ம வந்தது நம்ம பார்க்குறோம். யோசேப்புடைய அப்பா யாக்கோபு அதான் யாக்கோபுக்கு மறுபேர் இஸ்ரவேல்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ இஸ்ரேலுக்கு மறுபேர், இஸ்ரேலுக்கு வந்த இஸ்ரேல் நாமங்கள் யாருன்னா யாக்கோபும் அவனுடைய சகோதரரும். யாக்கோபுன்னு இஸ்ரவேல் அவனுடைய சகோதரர்களும் அவனுடைய குமாரரும். யாக்கோபுடைய மூத்த மகனாகிய ரூபன். எகிப்துக்கு வந்த இஸ்ரேலுடைய நாமங்கள் யாக்கோபு மற்றும் அதான் அப்பா மற்றும் சகோதரர்கள் எல்லாருமே மனைவி பிள்ளைகளோடு என்ன செய்கிறாங்க, எல்லாரும் புறப்பட்டு வராங்க. இப்போ யாக்கோவுடைய மூத்த யாரெல்லாம் புறப்பட்டு வந்தாங்கன்னா, யாக்கோடைய பிள்ளைகள் மூத்தவன் பேர் யார், ரூபன். லேயாளுடைய பிள்ளைகள் 7 பேர் உண்டு. அதில் 6 பையன் 1 பெண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். அதுபடி இப்போ என்ன செய்கிறான் யாக்கோபு, அவனுடைய குமாரர் யாக்கோபுடைய மூத்த குமாரனாகிய ரூபன், ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு, பல்லு, எசுரம், கர்மி என்பவர்களாம். சிம்ரனுடைய குமாரர்கள் எமுவேல், யாமின், ஓகாத், யாகின், சோகார். கானானிஸ்தின் குமாராகிய சவுல் என்பவர்கள். இவர்கள் வந்து ரூபனுடைய குமாரர்கள். அடுத்தபடியாக சிமியோனுடைய குமாரர் எமுவேல், லாமேன், ஓதாத், யாகின், சோகார், கானானிய ஸ்தின் குமாராகிய சவுல் என்பவர்கள். இப்போ இதுவெல்லாம் நம்ம லேயாளுடைய பிள்ளைகள். முதல்ல ரூபன், 2வது சிமியோன், 3வது லேவியனுடைய பிள்ளைகள் கெர்சோன், கோகாத், மெரார். ஏன்னா இவங்க தான் ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். லேவியர்கள் சொல்லி பார்க்குறோம்ல, அந்த ஆசாரியர் வம்சம் வந்து இவங்க சந்ததியில் தான் வந்திருக்கு, லேவியின் வம்சத்தில். அடுத்தல யூதாவின் குமாரர்கள் யார், ஏரு, ஓனான், சேலா, பாறை, சேலா அப்படின்னு சொல்லி 5 பேர் உண்டு. ஆனால் ஏரும் ஓனான் என்ன செய்கிறாங்க, அந்த தேசத்தில் இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, அவங்க மறித்து போயிடுவாங்க. ஏரு ஓனான் மறித்து போயிடுவாங்க. இப்போ சேலா, பாரிஸ், சேரா என்பவர்கள் என்ன செய்கிறாங்க, இவரோட இருக்கிறாங்க. ஏரும் ஓனானும் மறித்து போயிட்டாங்க, கானானில் இருக்கும்போதே மறித்து போயிட்டாங்க. இப்போ பாரேசுடைய குமாரர்கள் யார், ஆமுல் என்பவர்களாம். அடுத்தபடியாக இசகார்னு யார், யாக்கோபுடைய மறுமனையாட்டிகள், ராகேலுக்கு கொடுத்த மறுமனையாட்டியுடைய பிள்ளைகள் தான் இசக்கார், செபுலோன். இப்போ இசக்கார் என்ன செய்கிறான், இசக்காரின் குமாரர் நோவா, பூவா, யோபு, சிமியன் என்பவர்களாம். அதுபோல் செபுலோனுடைய குமாரர்கள் யாருன்னா சேரத், ஏலோன், ஏக்லேன் என்பவர்களாம். இவர்கள் லேயாளின் சந்ததியாராம். இவர்களையும் 12 பேரையும் தீனால் என்னும்
ஒரு குமாரத்தியும் என்ன செய்யறா 16 ஆமில் யாக்கோவுக்கு பெற்றானாம். அதனால் அவன் குமாரத்திக்குமா எல்லாருமே மொத்தம் 33 பேர். யார்? இது வந்து அவ்வளோ நம்ம இப்போ பார்த்தது லேயாளுடைய குமாரர். லேயாளுடைய குமாரர்கள் ரூபன், சிமியோன், லேவி, அடுத்தால யூதா, இசகார், செபுலோன், இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? லேயாளின் சந்ததியார். மொத்தம் 6 பையன் ஒரு பிள்ளை தீனாள். மொத்தம் 7 பேர் லேயாருடைய பிள்ளைகள். இவங்க 7 பேரும் சேர்ந்து மொத்தம் 33 பேர் நினைச்சிருக்காங்க. அந்த கானான்லேருந்து எகிப்துக்கு வந்திருக்காங்க. அடுத்தால காத்து, ஆசர் இவங்க வந்து லேயாளுடைய பணிவுடையக்காரர்களுடைய பிள்ளைகள். ஆனால் காத்துடைய குமாரர்கள் சிப்பியோன், அகிசூனி, எஸ்போன், ஏரி, அரதி, அரலின் என்பவர்களாம். அடுத்தல ஆசருடைய குமாரர் இம்னா, இஸ்பா, பெரி, பெனியா என்பவர்களாம். இவர்கள் சகோதரி பேர் வந்து செராக்கு என்பவளாம். இவள் பெரியாவின் குமாரராம். ஏபேர், பல்கேல் என்பவர்களாம். அடுத்தல இவர்கள் லாபான் தன் குமார்த்தியை லேயால் கொடுத்த சில்வாடைய பிள்ளைகள். இவங்க மொத்தம் 16 பேர் கானான் எகிப்துக்கு வந்தவர்கள். அடுத்தல யாக்கோபுடைய மனைவி ராகேலுடைய குமாரர் யோசேப்பு, பென்யமின் என்பவர்கள். யோசேப்பு எகிப்து தேசத்தில் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டான்? முன்னாலே போயிட்டான். அங்கே 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. மனாசையும் எப்ராயும் பிறக்கிறாங்க. அவங்கள ஓன்பட்டிருந்த ஆசாரனாகிய போத்திபாரின் குமாரத்தை ஆசனாத்தை அவனுக்கு பெற்றான்னு சொல்லுவோம். மீதியை நம்ம நாளை பார்ப்போம். கர்த்தர் தமது ஆசீர்வதிப்பாராக.